வெல்கம் டு பாப்கார்ன் டைம் சேனல். இன்றைக்கி நம்ம கல்கி அவர்களின் பொன்னியின் செல்வன் போன பகுதியோட தொடர்ச்சியை இந்த பகுதியில் பார்க்கலாம். இந்த வீடியோவில் நம்ம அத்தியாயம் 12 மற்றும் 13 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கொள்ளிடக்கரையில் நம்ம படகுல ஏற்றி விட்டுட்டு போன வந்தியத்தேவன் குடந்தை ஜோதிடர் வீட்டுக்கு எப்படி வந்தான் அதை சொல்லணும்ல. ஆழ்வார்க்கடியான் படகுல ஏறினது பிடிக்காத சைவ பெரியார் படகு நகர தொடங்கினதும் வந்தியத்தேவனை பார்த்து, தம்பி, ஓடத்துல இருக்கிற வரையும் இவன் 8 எழுத்து பேரை சொல்லவே கூடாது அப்படின்னு சொல்றதும், அதுக்கு ஆழ்வார்க்கடியான், இவர் 5 எழுத்து பேரை சொல்லலைன்னா நானும் 8 எழுத்து திருநாமத்தை சொல்லாம இருப்பேன் அப்படின்னு சொல்றதுமா 2 பேரும் தன்னோட தெய்வத்தோட புகழ சொல்லி சண்டை போட ஆரம்பிச்சாங்க. சைவ பெரியார் ஒரு கட்டத்துல பொறுமை இழந்து ஆழ்வார்க்கடியான் மேல பாஞ்சாரு. படகோட ஓரத்துல 2 பேரும் சண்டை போடுறதுனால படகு கவிழ்ந்துடுன்ற மாதிரி இருந்தது. ஓடக்காரர்களும் வந்தியத்தேவனும் குறுக்கிட்டு அவர்களை விளக்கினாங்க. பக்த சிரோமணிகளே, நீங்க 2 பேரும் இந்த கொள்ளிட வெள்ளத்துல விழுந்து நேரா மோட்சத்துக்கு போக ஆசைப்படுறீங்கன்னு தெரியுது. ஆனா எனக்கு இன்னும் இந்த உலகத்துல செய்ய வேண்டிய காரியம் மிச்சம் இருக்கு அப்படின்னு சொன்னா வந்தியத்தேவன். ஓடக்காரர்கள்ல ஒருத்தன், கொள்ளிடத்துல விழுந்தா மோட்சத்துக்கு போறது நிச்சயமோ என்னமோ எனக்கு தெரியாது, ஆனா முதலையோட வயிற்றுக்குள்ள நிச்சயமா போகலாம், அதோ பாருங்க அப்படின்னு காமிச்சான். அவன் காட்டிய இடத்துல முதல்ல ஒண்ணு பயங்கரமா வாயை திறந்துட்டு இருந்தது. சைவ பெரியாரும் ஆழ்வார்க்கடியானும் ஏன் இந்த மாதிரி சண்டை போட்டாங்க? வீரநாராயணபுரத்துல ஏன் இதே மாதிரியான வாத போர் நடந்தது? இத பத்தி இந்த சமயத்துல சொல்லிட்டு சரியா இருக்கும். பழந்தமிழ் நாட்டுல ஏறக்குறைய 600 வருஷ காலம் பௌத்த மதமும் சமண மதமும் செல்வாக்கோட இருந்தது. இந்த செல்வாக்குனால சிற்பம், சித்திரம், கவிதை, காவியம்னு பல கலைகள் தழை தொங்குச்சு. அதுக்கப்புறம் ஆழ்வார்களும் நாயன்மார்களும் தோன்றினாங்க. வைஷ்ணவத்தையும் சைவத்தையும் தழை தொங்க செஞ்சாங்க. இவர்களோட பிரச்சார முறை ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருந்தது. ஆழ்வார்களோட பாசுரங்களையும் மூவரோட தேவார பாடல்களையும் இனிமையான இசையில் அமைத்து பலர் பாடத் தொடங்கினாங்க. இந்த இசை பாடல்கள் கேட்போர் உள்ளங்களை பரவசப்படுத்தி பக்தி வெறிய ஊட்டுச்சு. அதற்கு முன்னாடி செங்கலாலும் மரத்தினாலும் கட்டப்பட்டிருந்த ஆலயங்கள் புதுப்பிக்கப்பட்டு கற்றளிகளாக கட்டப்பட்டன. இந்த திருப்பணிய விஜயாலய சோழன் காலத்திலிருந்து சோழ மன்னர்களும் மன்னர் குடும்பத்தை சேர்ந்தவர்களும் நிறைய செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அதே சமயத்துல கேரள நாட்டுல காலடின்ற இடத்துல ஒரு மகான் அவதரிச்சாரு. இளம் பிராயத்திலேயே அவர் உலகை துறந்து சன்னியாசியானாரு. வேத உபனிஷதம், பகவத்கீதை, பிரம்மசூத்திரம் இவற்றோட அடிப்படையில அத்வைத்த வேதாந்த கொள்கையோட கொடிய நாட்டினாரு. இவரோட கொள்கையை ஆதரிச்ச அத்வைத்த சன்னியாசிகள் நாடெங்கும் பரவி போனாங்க. இந்த மாதிரி தமிழ்நாட்டுல நம்ம கதை நடந்த காலத்துல, அதாவது சுமார் 1050 வருஷத்துக்கு முன்னாடி பெரியதொரு சமய கொந்தளிப்பு ஏற்பட்டிருந்தது. வீர வைஷ்ணவர்களும் வீர சைவர்களும் அங்கங்க முளைச்சாங்க. இவங்க கண்ட இடங்கள்ல எல்லாம் சண்டையில இறங்கினாங்க. இந்த வாத போர்கள்ல அத்வைத்த வேதாதிகளும் கலந்துக்கிட்டாங்க. சமயவாத போர்கள் சில சமயம் அடிதடி சண்டையா கூட மாறுச்சு. அந்த காலத்து சைவ வைஷ்ணவ போற விளக்கும் அருமையான கதை ஒண்ணு இருக்கு. ஸ்ரீரங்கத்து வைஷ்ணவர் ஒருவர் திருவானைக்காவல் கோயில் வெளிச்சுவரோட ஓரமா நடந்து போயிட்டு இருந்திருக்காரு. தலையில திடீர்னு ஒரு கல்லு விழுந்து ரத்தம் கசிஞ்சிச்சு. வைஷ்ணவர் அண்ணாந்து பார்த்தாரு. கோபுரத்துல ஒரு காக்கா உட்கார்ந்து இருந்தனால அந்த பழைய கோபுரத்தோட கல் இடிஞ்சு விழுந்திருக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டாரு. உடனே அவருக்கு காயமும் வலியும் மறந்து போய் ஒரே குதூகலமாயிட்டாரு. ஸ்ரீரங்கத்து வீர வைஷ்ணவ காக்கையே, திருவானைக்காவல் சிவன் கோயில நல்லா இடிச்சு தள்ளு அப்படின்னு சொன்னாராம். அந்த காலத்து சைவ வைஷ்ணவ வேற்றுமையை பத்தி தெரிஞ்சுக்கிறது பின்னால இந்த கதையை தொடர்ந்து கேட்கறதுக்கு ரொம்ப உபயோகமா இருக்கும். ஓடம கரைக்கு போனதும் சைவ பெரியார் ஆழ்வார்க்கடியானை பார்த்து, நீ நாசமா போவ அப்படின்னு சாபம் கொடுத்துட்டு போயிட்டாரு. வந்தியத்தேவன் கூட வந்த கடம்பூர் வீரன் பக்கத்துல உள்ள திருப்பனந்தாளுக்கு போய் குதிரை வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிட்டான். ஆழ்வார்க்கடியானும் வந்தியத்தேவனும் ஆற்றங்கரை அரச மரத்துக்கு அடியில உட்கார்ந்தாங்க. அந்த மரத்துல உள்ள நூற்றுக்கணக்கான பறவைகள் இனிமையான குரல்ல ஓசை எழுப்பிட்டு இருந்ததுங்க. வந்தியத்தேவனும் நம்பியும் ஒருத்தருக்கு வாயை பிடுங்கி ஏதாவது தெரிஞ்சுக்கலான்னு முதல்ல சுற்றி வளைச்சு பேச ஆரம்பிச்சாங்க. ஏன் தம்பி, கடம்பூர் மாளிகைக்கு என்ன கூட்டிட்டு போகாமலே விட்டுட்டு போயிட்டீல? நான் போறதே பெரிய கஷ்டமா போச்சு நம்பிகளே. சரி, அப்புறம் என்ன நடந்தது? யார் யார் வந்திருந்தாங்க? எத்தனையோ பிரமுகர்கள் வந்திருந்தாங்க. அவர்களோட பேர்லாம் எனக்கு தெரியாது. பழுவேட்டையர் வந்திருந்தாரு. அவரோட இளம் மனைவியாலும் வந்திருந்தா. அப்பப்பா, அந்த பெண்ணோட அழகை என்னன்னு சொல்றது. நீ பாத்தியா என்ன? ஆமா, பார்க்காமலா? என் நண்பன் கந்தமாறன் என்ன அந்தபுரத்துக்கு கூட்டிட்டு போனான். அங்க பார்த்தேன். மற்ற கருநிறத்து மங்கையருக்கு நடுவுல அந்த ராணியோட முகம் பூரண சந்திரன் மாதிரி பொலிவா இருந்தது. அடே அப்பா, ஒரேடியா வர்ணிக்கிறியே. அப்புறம் என்ன நடந்தது? குறவை கூத்து நடந்ததா? நடந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு தான் கொடுத்து வைக்கல. இன்னும் என்ன நடந்தது? வேலை நாட்டம் நடந்தது. தேவராளனும் தேவராட்டியும் மேடைக்கு வந்து ஆவேசமா ஆடினாங்க.
சன்னதம் வந்ததா? ஏதாவது வாக்கு சொன்னாங்களா? ஆஹா, நினைத்த காரியம் கைகூடும், மழை பெய்யும், நிலம் விளையும் அப்படின்லாம் சன்னதக்காரன் சொன்னான். அவ்வளவுதானா? இன்னும் ஏதோ ராஜாங்க விஷயமா சொன்னா, நான் அதெல்லாம் கவனிக்கல. அடடா, இவ்வளவுதானா கவனிச்சிருக்கணும்? தம்பி, நீ இளம் பிள்ளை. ராஜாங்க விஷயங்களை பத்தி யாராச்சும் எங்கேயாச்சும் பேசினா காதுல கேட்டு வச்சுக்கணும். நீங்க சொல்றதும் உண்மைதான். எனக்கு கூட இன்னைக்கு காலையில அப்படிதான் தோணுச்சு. காலையில ஏன் தோணணும்? காலையில கந்தமாறனும் நானும் பேசிட்டே வந்தோம். ராத்திரி வந்திருந்த விருந்தாளிகள் கூட்டம் போட்டு ஏதேதோ ராஜாங்க விஷயமா பேசுனாங்களாம். என்ன பேசுனாங்களாம்? அது எனக்கு தெரியாது. கந்தமாறன் தெளிவா சொல்லல. ஏதோ ஒரு காரியம் சீக்கிரம் நடக்க போகுது, அப்போ சொல்றேன்னு சொன்னான். ஏன் சுவாமிகளே, உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? எதை பத்தி? நாடு நகரத்துல ஏதேதோ பேசிக்கிறாங்களே. வானத்துல வால் நட்சத்திரம் தெரியுது, ராஜாங்கத்துக்கு ஏதோ ஆபத்து இருக்கு, சோழ சிம்மாசனத்துல மாறுதல் ஏற்படும், அப்படி இப்படின்லாம். எனக்கு அதெல்லாம் தெரியாது தம்பி. ராஜாங்க காரியங்களுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நான் வைஷ்ணவன். எனக்கு தெரிஞ்ச பாசுரங்களை பாடிட்டு ஊர் ஊரா திரிவேன். ஆழ்வார்க்கடியான் நம்பிகளே, எனக்கு ஒரு சந்தேகம், அதை சொல்லட்டுமா? நல்லா சொல்லு. உங்களோட வைஷ்ணவம், பக்தி, பாசுர பாடல் எல்லாம் வெறும் வேஷம்னு நினைக்கிறேன். ஐயையோ, இது என்ன பேச்சு? அபசாரம் அபசாரம். அபசாரமும் இல்ல, உபசாரமும் இல்ல. உங்களோட பெண்ணாசையை மறைக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி வேஷம் போடுறீங்க. உங்களை மாதிரி இன்னும் சில பேரை பார்த்திருக்கேன். அப்படி என்னதான் பெண்கள் கிட்ட பாக்குறீங்களோ அதுதான் எனக்கு தெரியல. எனக்கு எந்த பெண்ணை பார்த்தாலும் வெறுப்பாவே இருக்கு. தம்பி, பெண் பித்து பிடிச்சு அலையறவங்க கூட என்ன சேர்க்காத. நான் வேஷதாரி இல்ல. அப்படின்னா பல்லக்குல வந்த பெண் கிட்ட ஓலை கொடுக்கணும்னு எதுக்கு என்ன கேட்டீங்க? அதுலயும் இன்னொரு மனுஷன் கல்யாணம் பண்ணிக்கிட்ட பெண் கிட்ட மனசை செலுத்தலாமா? நீங்க கடம்பூர் மாளிகைக்கு வரணும்னு சொன்னதும் அவளை பாக்குறதுக்கு தானே. இல்லன்னு சொல்லாதீங்க. இல்லன்னு சொல்லல, ஆனா அதுக்கு வேற காரணம் இருக்கு. அது பெரிய கதை. குதிரை என்ன வரக்கானோ, அந்த கதையை தான் சொல்லுங்க, கேப்போம். கதைனா கற்பனை கதை இல்ல, உண்மையா நடந்த கதை. கேட்டா தகச்சு போயிடுவ. அவசியம் சொல்லணுமா? இஷ்டம் இருந்தா சொல்லுங்க. சொல்றேன். கொஞ்சம் எனக்கு அவசரமா போனோம், இருந்தாலும் சொல்லிட்டு போறேன். மறுபடியும் உன்னை ஏதாவது உதவி கேக்குற மாதிரி இருந்தாலும் இருக்கும். அப்ப தட்டாம செய்வல. நியாயமா இருந்தா செய்வேன். உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னா ஒன்னும் சொல்ல வேண்டாம். இல்ல, உன்கிட்ட கட்டாயம் சொல்லியே தீரணும். அந்த இரண்யாசுரன் பழுவேட்டரையரோட இளம் மனைவி இருக்காளே, அவ பேரு நந்தினி. அவளோட கதையை நீ கேட்டா இப்படியும் அக்கிரமம் உண்டான்னு பொங்குவ. இந்த முன்னுரையோட ஆழ்வார்க்கடியான் நந்தினியை பத்திய கதையை ஆரம்பிச்சான். ஆழ்வார்க்கடியான் பாண்டிய நாட்டு வைகை நதிக்கரையில ஒரு கிராமத்துல பிறந்தவன். அவனோட குடும்பத்தார் வைஷ்ணவர்கள். அவனோட தந்தை ஒரு நாள் நதிக்கரைக்கு போகும்போது அங்க ஒரு பெண் குழந்தை அனாதையா கிடக்கிறத பார்த்தாரு. குழந்தைய எடுத்துட்டு வீட்டுக்கு வந்தாரு. குழந்தை நல்லா அழகாவும் கலையாவும் இருந்தனால அந்த குடும்பத்தார் அன்போட வளர்த்தாங்க. நந்தவனத்துல கிடைச்சனால நந்தினின்னு பேர் வச்சாங்க. ஆழ்வார்க்கடியான் அந்த பொண்ணை தன்னோட தங்கச்சியா நினைச்சான். நந்தினி வளர வளர அவளுக்கு பெருமாள் மேல இருந்த பக்தியும் வளர்ந்தது. அவ இன்னொரு ஆண்டாள் ஆக போறான்னு பக்கத்துல இருக்கவங்க எல்லாரும் நம்பினாங்க. இந்த நம்பிக்கை ஆழ்வார்க்கடியானுக்கு ரொம்ப அதிகமாவே இருந்தது. அவங்க அப்பா இறந்த பிறகு அந்த பொண்ணை வளர்க்குற பொறுப்பை அவனே எடுத்துக்கிட்டான். 2 பேரும் ஊர் ஊரா போய் ஆழ்வார்களோட பாசுரங்களை பாடி வைஷ்ணவத்தை பரப்புனாங்க. நந்தினி துளசி மாலை அணிஞ்சு பக்தி பரவசத்தோட பாசுரம் பாடுறத கேட்டவங்க எல்லாம் மதிமயங்கி போனாங்க. ஒரு தடவை ஆழ்வார்க்கடியான் திருவேங்கடத்துக்கு யாத்திரை போயிருந்தாரு. திரும்பி வர தாமதமாயிடுச்சு. அப்போ பாண்டியர்களுக்கும் சோழர்களுக்கும் இறுதி பெரும்போர் மதுரைக்கு பக்கத்துல நடந்தது. பாண்டியர்களோட சேனை சர்வநாசம் அடைஞ்சது. போர்க்களத்துல உடம்பெல்லாம் காயங்களோட விழுந்திருந்த வீரபாண்டியனை அவனோட அந்தரங்க ஊழியர்கள் சிலர் கண்டுபிடிச்சு இரவோட இரவா நந்தினியோட வீட்டுல கொண்டு வந்து சேர்த்தாங்க. பாண்டியனோட நிலைமையை கண்டு மனம் இறங்கி நந்தினி அவனுக்கு பணிவிட செஞ்சா. ஆனா சீக்கிரத்திலேயே அதை கண்டுபிடிச்ச சோழ வீரர்கள் நந்தினியோட வீட்டுக்குள்ள புகுந்து வீரபாண்டியனை கொன்னுட்டாங்க. நந்தினியோட அழகு கண்டு பழுவேட்டரையர் அவளை சிறை பிடிச்சு கொண்டு போயிட்டாரு. இது 3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. அதுக்கப்புறம் ஆழ்வார்க்கடியான் நந்தினியை பார்க்கவே முடியல. அன்னையில இருந்து ஒரு தடவையாச்சும் நந்தினியை சந்திச்சு பேசவும் அவ விரும்பினா அவளை விடுதலை செஞ்சு கொண்டு போகவும் ஆழ்வார்க்கடியான் முயற்சி செஞ்சுட்டு இருக்காரு. ஆனா அந்த முயற்சியில வெற்றி கிடைக்கல. இந்த வரலாறு கேட்ட வந்தியத்தேவனோட உள்ளம் உருகிடுச்சு. கடம்பூர் மாளிகையில பல்லக்குல இருந்தது நந்தினி இல்ல மதுராந்தகன்னு ஆழ்வார்க்கடியான் கிட்ட சொல்லிடலாமான்னு ஒரு நிமிஷம் தோணுச்சு. அதுக்கப்புறம் ஒருவேளை இந்த கதை முழுசும் ஆழ்வார்க்கடியானோட கற்பனையோ அப்படின்னு தோணுச்சு. அதனால வந்தியத்தேவன் எதையும் சொல்லல. அப்போ கொஞ்சம் தூரத்துல கடம்பூர் வீரன் குதிரையோட வந்துட்டு இருந்தான். அப்போ வந்தியத்தேவன், நம்பிகளே, சுந்தர சோழ மகாராஜாவுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அடுத்த பட்டத்துக்குரியவர் யாருன்னு உங்களால சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டுட்டு ஆழ்வார்க்கடியான் முகத்துல ஏதாவது மாறுதல் தெரியுதான்னு பார்த்தான். உடனே ஆழ்வார்க்கடியான் கொஞ்சம் கூட முகத்துல மாறுதல் இல்லாம, அதெல்லாம் எனக்கு என்ன தெரியும் தம்பி, குடந்தை ஜோசியரை கேட்டா ஒருவேளை சொல்லுவாரு.
அவரு அசாத்திய கெட்டிக்காரர், ஜோசியமும் பார்த்து சொல்வாரு, மனதையும் அறிந்து சொல்வாரு அப்படின்னு சொன்னாரு. அப்படின்னா அவரை பார்த்துட்டு போக வேண்டியதுதான் அப்படின்னு வந்தியத்தேவன் மனசுல நினைச்சுக்கிட்டான். இளவரசிகளோட ரதம் கண்ணுக்கு மறைஞ்ச பிறகு ஜோசியர் வந்தியத்தேவனை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போனாரு. ஜோதிடர், தம்பி நீ யாரு அப்படின்னு கேட்ட உடனே வந்தியத்தேவன் சிரிச்சுக்கிட்டே, நீங்க இவ்ளோ பிரபலமான ஜோதிடர், நான் யாரு எதுக்காக வந்திருக்கேன்னு ஜோதிடத்திலே பார்த்து தெரிஞ்சுக்க கூடாதா அப்படின்னு கேட்டான். ஓஹோ, அதுக்கு என்ன, பாத்துக்கிறேன், ஆனா எனக்கு தட்சிணை யார் கொடுப்பாங்கன்னு தான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு ஜோசியர். வந்தியத்தேவன் லேசா சிரிச்சுக்கிட்டே, ஜோதிடரே இப்ப இங்க வந்துட்டு போனாங்களே அவங்க யாரு அப்படின்னு கேட்டான். அவங்க 2 பேரும் 2 பெண்மணிகள். அது எனக்கே தெரிஞ்சிருச்சு ஜோதிடரே, நான் குருடன் இல்ல. பெண்கள்னா அவங்க இன்னார் என்ன ஜாதி? ஓ அத கேக்குறியா? பெண்கள்ல பத்மினி, சித்தினி, காந்தர்வி, வித்யாதரின்னு 4 ஜாதி இருக்கு. அதுல இவங்க பத்மினி, காந்தர்வி ஜாதிகளை சேர்ந்தவங்க. கடவுளே, எனக்குள்ள இருக்கிறவரும் கடவுள் தான், உனக்குள்ள இருக்கிறவரும் கடவுள் தான், இழுத்துட்டு உள்ள வந்தியே அந்த என் சீடனுக்குள்ள இருக்கிறவரும் கடவுள் தான். போதும் போதும் நிறுத்துங்க. ஜோதிடரே, இப்ப இங்க இருந்து போனாங்கல்ல அந்த பெண்கள் யாரு, எந்த ஊரு, என்ன குலம், என்ன பேரு அப்படின்னு கேட்டேன். தம்பி, ஜோதிடன் வீட்டுக்கு பலர் வந்து போவாங்க. ஒருவரை பத்தி இன்னொருத்தர்கிட்ட சொல்லக்கூடாது. இப்ப போனவங்களை பத்தி உன்கிட்ட சொல்ல மாட்டேன். உன்னை பத்தி வேற யாராவது கேட்டா அவங்க கிட்ட உன்னை பத்தி ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டேன். ஆஹா, ஆழ்வார்க்கடியார் நம்பி உங்களை பத்தி சொன்னது உண்மைதான். ஆழ்வார்க்கடியாரா? அவர் யாரு? ஒருவேளை ஆளை தெரிஞ்சிருக்கோம், பேர் ஞாபகம் இருக்காது. கொஞ்சம் அடையாளம் சொல்லு பாக்கலாம். கட்டையா குட்டையா முன்குடுமி வச்சுட்டு இளந்தொந்தியில வேட்டியை இறுக்கி கட்டியிருப்பாரு. சந்தனத்தை குழைச்சு உடம்பெல்லாம் கீழிருந்து மேல பூசியிருப்பாரு. சைவர்களை கண்டா சண்டைக்கு போவாரு, அத்வைத்திகளை கண்டா தடிய தூக்குவாரு. தம்பி, நீ சொல்றதெல்லாம் சேர்த்து பார்த்தா திருமலையப்பனை பத்தி சொல்ற போல. அவருக்கு அப்படி வெவ்வேறு பேர் இருக்கா? ஊருக்கு ஒரு பேர் வச்சுப்பாரு அந்த வீர வைஷ்ணவர். ஆளுக்கு தகுந்த வேஷமும் போடுவாராக்கும். சொல்றதுல முக்காவாசி பொய்யும் கற்பனையும் இருக்கும், பாதி உண்மையும் இருக்கலாம். ரொம்ப பொல்லாத மனிதர்னு சொல்லுங்க. அப்படியும் சொல்லிட முடியாது. நல்லவருக்கு நல்லவர், பொல்லாதவருக்கு பொல்லாதவர். சரி, எனக்கு ஏதாவது ஜோதிடம் பார்த்து சொல்லுங்க, நேரம் ஆயிடுச்சு, போகணும் ஐயா. அப்படி அவசரமா எங்க போகணும் ஐயா? அதையும் நீங்களே ஜோதிடத்துல பார்த்து சொல்லக்கூடாதா? ஜோதிடம் ஆருடம் சொல்றதுக்கெல்லாம் ஏதாவது ஆதாரம் வேணும் அப்பனே. என் பேரு வந்தியத்தேவன். ஆஹா, வானர் குலத்தவனா? வல்லவராயன் வந்தியத்தேவனா? அவனேதான். உன் ஜாதகம் கூட என்கிட்ட இருந்ததே, தேடி பார்த்தா கிடைக்கும். ஓஹோ, அது எப்படி? என்ன மாதிரி ஜோசியர்கள் பெரிய வம்சத்துல பிறந்த பிள்ளைகளோட ஜாதகத்தை சேர்த்து வச்சுப்போம். நான் அப்படி ஒன்னும் பெரிய வம்சத்துல பிறந்தவன் இல்லையே. நல்லா சொன்ன. உன்னோட குலம் எப்பேற்பட்ட குலம்? வானர் குலத்தை பத்தி நிறைய கவிதைகள் பாடியிருக்காங்க. ஒருவேளை நீ கேட்டிருக்க மாட்ட அப்படின்னு வானர் குலத்தை பத்தின ஒரு கவிதையை பாடினாரு ஜோதிடர். கிரகங்களும் நட்சத்திரங்களும் என் விஷயத்துல என்ன சொல்லுது ஜோதிடரே? நீ நாளுக்கு நாள் உயர்வாயின்னு சொல்லுது. சரியா போச்சு, இந்த உயரமே அதிகமா இருக்கு. இப்படிலாம் பொதுவா சொல்லாம குறிப்பா ஏதாவது சொல்லுங்க. நீ ஏதாவது குறிப்பா கேட்டா நானும் குறிப்பா சொல்றேன். நான் தஞ்சாவூருக்கு போற காரியம் கை கூடுமா? தஞ்சாவூர் சக்கரவர்த்தியை தரிசிக்க விரும்புறேன், அது சாத்தியமாகுமா? என்னை விட பெரிய ஜோதிடர்கள் 2 பேர் தஞ்சாவூர்ல இருக்காங்க, அவங்களதான் கேட்கணும். அவங்க யாரு? பெரிய பழுவேட்டரையர் ஒருத்தர், சின்ன பழுவேட்டரையர் ஒருத்தர். சக்கரவர்த்தியோட உடல்நிலை ரொம்ப மோசமா இருக்கிறதா சொல்றாங்களே. யாராவது எதையாவது சொல்லுவாங்க, அதெல்லாம் நம்பாத. சக்கரவர்த்திக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அடுத்த பட்டம் யாருக்குன்னு சொல்ல முடியுமா? அடுத்த பட்டம் உனக்கும் இல்ல எனக்கும் இல்ல, நாம ஏன் அதை பத்தி கவலைப்படணும்? ஜோசியரே, இப்போ காஞ்சியில இருக்காரு இளவரசர் ஆதித்த கரிகாலர் இருக்காரு. அவரோட சார்பா தானே நீ வந்திருக்க? கடைசியா கண்டுபிடிச்சிட்டீங்க, சந்தோஷம். அவரோட யோகம் எப்படி இருக்கு? ஜாதகம் கைவசம் இல்ல தம்பி, பார்த்துதான் சொல்லணும். மதுராந்தகரோட யோகம் எப்படி? அவரோடது பெண்களோட ஜாதகத்தை ஒத்த விசித்திரமான ஜாதகம். எப்போதும் பிறரோட ஆதிக்கத்துக்கு உட்பட்டு இருப்பாரு. இப்ப கூட சோழ நாட்டுல பெண் அரசு தான் நடக்குதுன்னு சொல்றாங்களே. பெரிய பழுவேட்டரையர் புதுசா கல்யாணம் பண்ணிக்கிட்ட இளையராணியோட ஆதிக்கத்தை பத்தி சொல்றாங்க போல இருக்கு. நான் கேள்விப்பட்டது வேற. சக்கரவர்த்தியோட பொண்ணு குந்தவை பிராட்டி தான் அந்த மாதிரி பெண் அரசு செலுத்துறதா கேள்விப்பட்டேன். ஜோதிடர் வந்தியத்தேவன் முகத்தை கொஞ்சம் உத்து பார்த்தாரு. கொஞ்ச நேரம் முன்னாடி இந்த வீட்டுல இருந்து போனது குந்தவை தேவி தான் தெரிஞ்சுக்கிட்டு தான் அப்படி கேக்குறானோ அப்படின்னு முகத்துல இருந்தே தெரிஞ்சுக்க முயன்றாரு. ஆனா அந்த மாதிரி அறிகுறி ஒன்னும் தெரியல. சுத்த தவறு தம்பி. சுந்தர சோழ சக்கரவர்த்தி தஞ்சையில இருக்காரு, குந்தவை பிராட்டி பழையாறையில இருக்காங்க. மேலும் இப்ப சக்கரவர்த்திக்கு அதிகாரம் ஏது? எல்லா அதிகாரங்களையும் பழுவேட்டரையர்கள்ல செலுத்துறாங்க. இப்படி சொல்லிட்டு ஜோதிடர் வந்தியத்தேவனோட முகத்தை மறுபடியும் ஒரு தடவை கவனமா பார்த்தாரு. ஜோசியரே, நான் பழுவேட்டரையரோட ஒற்றன்லாம் இல்ல, அப்படி சந்தேகப்பட வேணாம். சோழ வம்சத்தோட வருங்காலம் எப்படி இருக்கும்? உண்மைய சொல்றேன், கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லாம சொல்றேன்.
சோழ சாம்ராஜ்யம் இப்போ நாளுக்கு நாள் பெருகிற புது வெள்ளம் மாதிரி. இன்னும் பல 100 வருஷம் இது பெருகி பரவிட்டே தான் இருக்கும். சோழ பேரரசு இப்போ வளர்பிறை சந்திரனா இருக்கு. பௌர்ணமிக்கும் இன்னும் பல நாள் இருக்கு. அதனால மேலும் மேலும் சோழ மகாராஜ்யம் வளர்ந்துட்டே தான் இருக்கும். இவ்வளோ நேரம் உங்ககிட்ட பேசினதுக்கு இந்த ஒரு விஷயம் தெளிவா சொல்லிட்டீங்க. எனக்கு கப்பல் ஏறி கடற்பிரயாணம் செய்யணும்னு ரொம்ப நாளா ஆசை இருக்கு. அந்த விருப்பம் நிச்சயமா கைகூடும். நீ சகட யோகக்காரன். உன் காலில் சக்கரம் இருக்கிற மாதிரியே ஓயாம சுத்திட்டே இருப்ப. நடந்து போவ, குதிரை ஏறி போவ, யானை மேல போவ, கப்பல் ஏறியும் போவ. சீக்கிரமாவே உனக்கு கடற்பிரயாணம் செய்யும் யோகமும் இருக்கு. ஐயா, தென்திசை படை சேனாதிபதி, ஈழத்துல யுத்தம் நடத்தும் இளவரசர் அருள்மொழிவர்மரை பத்தி நீங்க சொல்ல முடியுமா? தம்பி, கப்பல்ல பிரயாணம் செய்யறவங்க திசை அறிவதற்கு காந்த கருவியையும் கலங்கரை விளக்குகளையும் பயன்படுத்துவாங்க. ஆனா இதையெல்லாம் விட மாலுமிகளுக்கு உறுதுணையா இருக்கிறது வடதிசையோட அடிவானத்துல இருக்க துருவ நட்சத்திரம் தான். மற்ற நட்சத்திரங்கள் கிரகங்கள் எல்லாம் இடம் பெயர்ந்து போயிடும். ஆனா துருவ நட்சத்திரம் மட்டும் இடத்தை விட்டு அசையாம இருந்த இடத்துலயே இருக்கும். அந்த துருவ நட்சத்திரத்தை போன்றவர் தான் சுந்தர சோழ சக்கரவர்த்தியோட கடைக்குட்டி புதல்வரான இளவரசர் அருள்மொழிவர்மர். எதுக்கும் நிலை கலங்காத திட மனதுடையவர். தியாகம், ஒழுக்கம், வீரம்னு எல்லாத்திலயும் சிறந்தவர். கல்வி அறிவோட உலக அறிவும் தெரிஞ்சவர். பார்த்தாலே பசி தீரும்னு சொல்லக்கூடிய பால் வடிகிற கலைமுகம் உள்ளவர். மாலுமிகள் துருவ நட்சத்திரத்தை குறிக்கொள்வது மாதிரி வாழ்க்கை கடல்ல இறங்குற உன்ன மாதிரி வாலிபர்கள் அருள்மொழிவர்மரை குறியா வச்சுக்கிறது ரொம்ப பலன் தரும். அப்பப்பா, இளவரசர் அருள்மொழிவர்மரை பத்தி என்னெல்லாம் சொல்றீங்க? தம்பி, காவிரி தீரத்துல உள்ள யாரை கேட்டாலும் என்ன மாதிரி தான் சொல்லுவாங்க. உன்னோட அதிர்ஷ்ட கிரகமும் உச்சத்துக்கு வந்திருக்கு அப்படின்னு ஜோதிடர் சொன்னாரு. போய் வரேன் ஜோதிடரே. என் மனமார்ந்த வந்தனத்தோட என்னால முடிஞ்ச பொன் தனத்தை கொஞ்சம் கொடுக்கறேன். தயவு செஞ்சு வாங்கிக்கணும் அப்படின்னு வந்தியத்தேவன் சொன்னான். 5 கழஞ்சு பொன் நாணயங்களை வந்தியத்தேவன் கொடுத்தான். வானர் குலத்தின் கொடைத்தன்மை இன்னும் பட்டு போகல அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஜோதிடர் பொண்ணை எடுத்துக்கிட்டாரு. குடந்தை நகர்ல இருந்து தஞ்சாவூர் போறவங்க அந்த காலத்துல அரசியல் ஆற்றங்கரையோரமா இல்ல காவிரி கரை மேல போய் திருவையாற்று அடைஞ்சு அங்கிருந்து தெற்க திரும்பி தஞ்சாவூர் போவாங்க. குடந்தையில இருந்து புறப்பட்ட வல்லவரையன் முதல்ல அரசியல் ஆற்றங்கரையை நோக்கி போனான். வழியில அவன் பார்த்த காட்சிகள் எல்லாம் சோழ நாட்டை பத்தி அவன் கேள்விப்பட்டிருந்ததை விட அதிகமாவே அவனை பிரமிக்க வச்சுச்சு. பசும்பயிர் வயல்களும், இஞ்சி மஞ்சள் கொள்ளைகளும், வாழை தோட்டங்களும், தென்னந்தோப்புகளும் மாறி மாறி வந்துட்டே இருந்தது. மடைகள் வழியா தண்ணீர் குபுகுபுன்னு பாஞ்சுது. நல்ல உரமும் தலை எருவும் போட்டு கண்ணங்கரேல்னு இருந்த கழனிகளோட சேற்ற உழவர்கள் மேலும் ஆழமா உழுது பண்படுத்தினாங்க. இப்படிப்பட்ட ரம்யமான காட்சிகளை பார்த்துக்கிட்டே வந்தியத்தேவன் குதிரையை மெல்லமா செலுத்திட்டு வந்தான். அவனோட கண்களுக்கு நிறைய வேலை இருந்தது. இருந்தாலும் அவனோட உள் மனசுல லேசா பனியினால மூடப்பட்டது போல ஒரு பெண்ணோட முகம் தெரிஞ்சுட்டே இருந்தது. ஆஹா, அந்த பெண் அவளோட செவ்விதழ்களை திறந்து தன்னோட சில வார்த்தை பேசிருக்க கூடாதா? அந்த பெண் யாருன்னு சொல்லாமலே அந்த ஜோதிட கிழவர் ஏமாத்திட்டாருல. முக்கியமான விஷயம் ஒண்ணுமே அவர் சொல்லல. ராஜாங்க சம்பந்தமான பேச்சுக்கள்ல அவர் ரொம்ப ஜாக்கிரதையா எல்லாருக்கும் தெரிஞ்சதையே சொல்லி சமாளிச்சுட்டாரு. இருந்தாலும் தன்னோட அதிர்ஷ்ட கிரகங்கள் உச்சத்துக்கு வந்திருப்பதா நல்ல வார்த்தை சொன்னாருல. குடந்தை ஜோதிடர் நல்லா இருக்கட்டும். இந்த மாதிரி எல்லாம் யோசிச்சுக்கிட்டே வந்தியத்தேவன் அரசியல் ஆற்றங்கரையை அடைந்தான். கொஞ்ச தூரம் ஆற்றங்கரையோட போனதும் பெண்களோட கைவளை குலுங்கும் சத்தமும் கலகலன்னு சிரிக்கும் சத்தமும் கேட்டது. எங்கிருந்து அந்த பெண்களோட குரல் ஒலி வருதுன்னு கண்டுபிடிக்க வந்தியத்தேவன் ஆற்றங்கரை ஓரமா உத்து பார்த்துக்கிட்டே போனான். திடீர்னு ஐயோ ஐயோ, முதல்ல பயங்கரமா இருக்கே அப்படின்னு அபய குரல் கேட்டது. குரல் வந்த திசையை நோக்கி குதிரையை தட்டி விட்டான். யார் அந்த ஆற்றங்கரையில அபய குரல் எழுப்பினாங்க? பழுவூர் இளையராணி நந்தினிக்கு பின்னாடி உள்ள மர்மம் தான் என்ன? சோழ ராஜ்யத்துக்கு என்ன ஆக போகுது? இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா பாப்கார்ன் டைம் சேனலை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவோட முந்தைய பதிவோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது வரைக்கும் நம்ம பாப்கார்ன் டைம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.